அனைவருக்கும் வணக்கம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டு கொண்டிருந்த வழக்கு திருப்புவனம் அஜித்குமாரினுடைய விசாரணை மரணம். அதில் எப்படியாச்சும் நீதி வாங்கி கொடுத்துடணும்னு சொல்லி அனைத்து தரப்பு மக்களும் அதில் அரசாங்கத்துக்கிட்ட முறையிட்டு இருந்தாங்க. குறிப்பாக மனித உரிமை செயற்பாட்டாளரும் வழக்கறிஞருமான ஹென்றி டிஃபைன் அவர்கள் இன்றளவும் சட்ட போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்துட்டு இருக்காரு. அந்த வழக்கில் நிகிதாவினுடைய புகாரை ஏற்று காவல்துறை ஒரு 27 வயது இளைஞரை அடித்தே கொன்ற அந்த வழக்கில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக கூடுதலாக இப்போ சிபிஐ பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் டிஎஸ்பி சண்முக சுந்தரம் உட்பட 4 பேரினுடைய பெயர்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. இது இந்த வழக்கில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடித்து கொலை செய்த 5 காவலர்கள், ஓட்டுநர் ராமச்சந்திரன், இவங்க எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா சிறையில் தான் இருக்காங்க. இப்போ இவர்கள் மட்டும்தான் குற்றவாளியா அப்படின்னா இந்த வழக்கு உடனே முடிஞ்சிடும். அப்படி இல்லை, இவர்களுக்கு உத்தரவிட்டது இந்த டிஎஸ்பி சண்முகம் அவர்கள். அதே மாதிரி இவருக்கு டிஎஸ்பிக்கு யார் உத்தரவிட்டாங்க அப்படின்னு நம்ம நூல் பிடிச்சு போனோம்னா, இது சென்னை, டெல்லின்னு பல புள்ளிகளை கனெக்ட் பண்ணுது அப்படின்றதான் பலரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. வழக்கறிஞர் ஹென்றி டிஃபைன் அவர்களே என்ன சொல்றாருன்னா, நிகிதாவை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கன்னா சென்னையில ஒரு நபர் மாட்டுவாங்க அப்படிங்கிற சூசகமா அவர் சொல்றாரு. சிபிஐ ஒரு சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட், அடிஷனல் சார்ஜ் ஷீட் கொண்டு வந்திருக்கிறார்கள் நீதிமன்றத்திற்கு. முதலில் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம், துரிதமாக வேலைகளை கொண்டு சென்றதற்கு. ஸோ இந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரம் அவர்கள் இப்போ விசாரணை வளையத்துக்குள்ள வந்ததுதான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். காரணம் இவருக்கு யாருக்கிட்ட இருந்து உத்தரவு வந்துச்சு அஜித்குமார் கைது செய்வதற்குன்றதுதான் முக்கியமான கேள்வி. முதல்ல இந்த வழக்கை பற்றி நம்ம பலருமே சொல்லப்போனால் மறந்துருப்போம். ஏன்னா அடுத்தடுத்த பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அஜித்குமார் கரெக்டாக ஜூன் மாதம் 27ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு மறுநாள் பலியாகிறாரு. அந்த விஷயத்தை நம்ம பேசி அதற்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு முன்னாடியே அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கரூர் துயர சம்பவம், துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் அப்படின்னு தமிழ்நாடே சொல்லப்போனால் ஒரு கலைவரமாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த அஜித்குமாரின் வழக்கை நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாது, கூடாது. காரணம் என்னென்றா, இதுதான் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விசாரணை மரணம். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட 30 பேர்கிட்ட விசாரணை கைதிகளாக கூட்டு போனவங்க உயிரிழந்திருக்காங்கன்னு இருந்தாலும் ஒரு அஜித்குமார் தான் இந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் வெளிச்சம் பெற்ற ஒரு வழக்காக இருக்கு. அப்போ இதுல நாம தீர்வை ஏற்படுத்தி கொடுத்தாதான், குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தால்தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காது அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் இந்த வழக்கை நம்ம தொடர்ச்சியாக பேச வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இந்த வழக்கினுடைய ஆரம்ப புள்ளி பற்றி நம்ம சின்னதாக பார்த்துடலாம். ஜூன் 27ஆம் தேதி நிகிதாவும் அவருடைய அம்மா சிவகாமியும் பார்த்தீங்கன்னா மடப்புறம் காளியம்மாள் கோயிலுக்கு போறாங்க. அங்கே அவர்கள் பத்திரகாளியம்மன் கோவிலில் போய் சாமி கும்பிட்டு இருக்கும்போது தான் அஜித்குமார் அவர்கள் அங்கே காவலில் இருக்கிறது தெரிய வருது. அந்த காரை பார்க் பண்ண கொடுத்தாங்க, நகையை காணாமல் போச்சு சொன்னாங்க, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இதுக்கப்புறமா நடந்த முன்னேற்றம் என்னன்னா, நிகிதா அவர்கள் என்னுடைய 9.5 பவுன் நகையை அஜித்குமார் திருடிட்டாருன்னு சொல்லிட்டு வாய்மொழியா திருப்புவனம் காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா முதல்ல கூப்பிட்டு விசாரிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நைட்டு அவரை வீடு புகுந்து அவர் விசாரணைக்கு நடத்திட்டு போய் விடிய சித்திரவதை பண்ணி மறுநாள் அவர் உயிர் இழக்கிறார். ஸோ இதுக்கப்புறம் தான் மொத்த மீடியாவும் இந்த கேஸ் கையில் எடுக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க பேசப்படும் பொருள் ஆகுது. முதல் கட்டமாக அந்த 5 காவலர்கள் கண்ணன், ஆனந்த், பிரபு, ராஜா, சங்கரமணிகண்டன், இவங்க 5 பேரையும் பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக எடுத்து விசாரிக்கிறாங்க. அவர்கள் மேலே எஃப்ஐஆரும் போடப்படுது. அதுக்கப்புறமா ஓட்டுநர் ராமச்சந்திரனும் சிபிஐ கைக்கு இந்த வழக்கு மாறினதுக்கப்புறம் உள்ள சேர்க்கப்படுறாரு. இப்போ வரைக்கும் 6 பேர் சிறையில் இருக்கிறாங்க. இந்த சிபிஐ கிட்ட வழக்கு மாறுறதா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கோர்ட்டில் இந்த கேஸ் ட்ரையல் போயிட்டு இருக்கும் போதே ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இருந்து ஒரு உத்தரவு, இந்த வழக்கை நாங்கள் சிபிஐக்கு மாற்றுறோம், ஏன்னா காவல்துறை ஒரு தவறு பண்ணியிருக்கு, அப்போ இதை காவல்துறையே விசாரிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக இதில் சரியான நீதி கிடைக்காது அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் நினச்சாரான்னு தெரியல, சிபிஐக்கு மாற்றிட்டாரு. ஸோ சிபிஐக்கு மாற்றினதுக்கு அப்புறமாவே பலருமே சொன்ன விஷயம், சிபிஐ கிடப்பில் போட்டுருவாங்க, இது உடனடியாக தீர்வு கிடைக்காதுன்னு சொல்லும் பொழுது 1 மாதத்திற்குள்ளாக சிபிஐ விசாரித்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும்னு சொல்லி நீதிமன்றமும் சொல்லுது. விரைந்து இந்த வழக்கை சிபிஐ கையில் விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி முதல் கட்டமும் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணிட்டாங்க. அப்போ தான் அந்த ராமச்சந்திரன்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கில் சேர்க்கப்பட்டது. இப்போ 2வது சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த அடிஷ்னலாக 4 பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த 4 பேர் தான் ரொம்ப முக்கியமான புள்ளி. திருப்புவனம் காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் அவர்களும், சப் இன்ஸ்பெக்டர் சிவகுமார் அவர்களும், அங்கே இருந்த ஹெட் கான்ஸ்டபிள் இளையராஜா அவர்களும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த காவல் நிலையத்தில் வைத்து முதல்ல விசாரிச்சாங்க இல்லையா, அப்போ அந்த புள்ளியிலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. இதே சமயத்தில் அந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரம் அவர்கள், அவர் இப்போ டிஎஸ்பி இல்லை, எக்ஸ் டிஎஸ்பியா இருக்கிறார், இப்போ ஃபார்மர் டிஎஸ்பி தான் அவர். ஸோ இப்போ இவர்கிட்ட விசாரணை பண்ணுறது மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்னா, திருப்புவனம் காவல் நிலையத்துக்கு இவர்கிட்ட இருந்து உத்தரவு வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த 5 போலீஸ்களுக்கு இவர் உத்தரவிட்டார்னா இவருக்கு யார் அந்த உத்தரவை பிறப்பிச்சா, இவர்கிட்ட எப்படி அந்த தகவல் வந்துச்சு, ஒரு லோக்கல் ஸ்டேஷனில் போய் நிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா டிஎஸ்பிக்கு எப்படி தெரிய வருது, இல்லை டிஎஸ்பிக்கு நெருக்கமானவராக இருந்தாருன்னா எதற்காக இவ்வளோ பெரிய ஃபேவர் அவர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது தான்
இந்த டிஎஸ்பிக்கு மேலிடத்திலிருந்து ஒரு உத்தரவு வந்திருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த மேலிடம் யாரு அப்படிங்கிறதா இத்தனை மாதமா நம்ம கேட்டுட்டு இருக்கக்கூடிய கேள்வி. நிச்சயமா சிபிஐ நினைச்சாங்கன்னா அது ரொம்ப சுலபமா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே இந்த வழக்கில் கிடைச்ச சில முக்கிய ஆதாரங்களை பார்த்தீங்கன்னா சிஎஃப்எஸ்எல் எனப்படும் சென்ட்ரல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரிக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. அவர்கள் வந்து ஒரு ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கனாலே வாட்ஸ்அப்லேயோ நார்மல் கால்லையோ இவங்க யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டிஎன்ஏ சாம்பிள் கலெக்ட் பண்ணுறதுலேருந்து பல விஷயங்கள் அவர்கள் வந்து பண்ணுவாங்க. மத்திய அரசாங்கத்தோட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாடின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே வந்து இந்த வழக்கு சம்பந்தமான ஆவணங்கள்லாம் இருக்குது. அப்போது இந்த டிஎஸ்பி அவர்களுடைய ஃபோனை வந்து அவர்கள் அதிகாரப்பூர்வமாக கைப்பற்றி அந்த கால் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்துட்டாங்கனாலே யார்கிட்ட பேசியிருக்காங்க, எந்த சமயத்தில் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சுலபமாக ட்ராக் பண்ண முடியும். ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு டெல்லியிலிருந்து உத்தரவு வந்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு. நம்ம ஆரம்பத்திலேருந்தே பேசிட்டு வந்திருப்போம். ஏன்னா நிகிதா அவர்களும் அந்த ஐஏஎஸ் அதிகாரி ரொம்ப நெருக்கமானவங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் இருந்துச்சு. ஸோ அப்போ அவர் யார் அப்படிங்கிற மாதிரி இதில் ஒட்டுமொத்தமாக ஒரு நெட்வொர்க்கே இருக்கிற மாதிரி அவர்கள் சொல்கிறாங்க. இது திட்டம் போட்டு அஜித்குமார் அவர்களை கொலை பண்ணுறது அப்படிங்கிறது அவர்கள் நோக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா இதில் அவர்களுக்கு எந்த கெயினுமே கிடையாது. ஆனால் ஒரு ஈகோ கிளாஷு, அஜித்குமார் அவர்கள் கூடுதலாக அவர் செய்த வேலைக்கு வந்து காசு கேட்டதுனால இவர்கள் வந்து ஈகோல இப்பெல்லாம் வந்து பண்ணிட்டாங்கன்றது அங்கே லோக்கல் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. அப்போ இவ்வளோ விஷயத்தையும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஒருத்தங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன் நிப்பாட்டப்பட வேண்டியவர்கள். அந்த வகையில் இப்போ நிகிதாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செக் இருக்கு. போலீஸ் வந்து நிகிதாவினுடைய வழக்கை எஃப்ஐஆர் எடுத்ததெல்லாம் தாண்டி சிபிஐ வந்து கடந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி நிகிதாவினுடைய வழக்கு தனியாக எஃப்ஐஆராக பதிவு பண்ணுறாங்க. போலீஸ் போட்டு எஃப்ஐஆர் வேற, சிபிஐ தனியாக ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த வழக்கினுடைய பின்னணி தான் இப்போ நம்ம எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்குது. என்னன்னா நிகிதாவினுடைய வழக்கு முதல்ல உண்மையா, நிகிதாவினுடைய புகார் முதல்ல உண்மையா, நகை காணாமல் போனது உண்மையா அப்படிங்கிற கோணத்திலையும் சிபிஐ வந்து விசாரணை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ அந்த வழக்கறிஞர் ஹென்ரி டிஃபைனே சொல்கிற விஷயம் அதுதான். சிபிஐ முதல்ல இந்த இடத்துல நீங்கள் விசாரணை வந்து பண்ணுங்க, இந்த வழக்கை நம்ம ரொம்ப சுலபமாக முடிச்சிடலாம். ஏன்னா போலீஸ் உத்தரவிட்டது யாரு, மொத்தமாக சம்மந்தப்பட்ட காவலர்கள்லாம் நம்ம சிறைப்படுத்துறது தண்டனை கொடுக்குறது ரெண்டாவது. முதல்ல இந்த ஆரம்பிச்ச புள்ளி, இந்த புகாருக்கு கொடுத்த புள்ளி இருக்கு இல்லையா, இந்த புகார் முதல்ல உண்மையா, இது ஒரு போலி புகார்னா நிச்சயமா நிகிதா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலான்றதான் அந்த பாயிண்ட். நிகிதா உண்மையாலும் அந்த புகார் கொடுத்த புகார் உண்மையா இல்லைன்னா பொய்யாக கொடுத்தார் என்றால் எந்த காரணத்திற்காக கொடுத்தார் என்பது விசாரணையில் வெளிவர வேண்டும் என்பதை கோரிக்கையை வைத்து மிக வேகமாக இந்த விசாரணை நடக்க வேண்டும். இந்த வழக்கினுடைய அடுத்த ஹியரிங் வரும்போது சிபிஐனுடைய அடுத்த அப்டேட் நமக்கு என்னன்னு தெரியும். கண்டிப்பா இந்த வழக்குல நிகிதால இருந்து அந்த மேலதிகாரி வரைக்கும் யாருமே தப்பிக்க கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம். அதுக்கு மக்கள் வந்து நம்ம தொடர்ச்சியாக அந்த வழக்கு பத்தின விஷயங்களை நாம வந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கணும், நாம தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் எத்தனையோ விசாரணை மரணங்கள் நடந்த போதிலும் அஜித்குமாருக்கு மட்டும் இந்த அளவிற்கு எதற்காக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுன்னா அரசை எதிர்த்து அனைத்து மக்களும் கேள்வி கேட்டதுனால தான். அதே மாதிரி இந்த வழக்கில் வந்து நம்ம வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னு நம்ம கடந்த அடுத்த வழக்குக்கு போயிட்டோம்னா இதை வந்து கிடப்பில் போடுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம தொடர்ச்சியாக அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். இதில் என்ன நடக்குது, சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம எடுத்து பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா அப்போ தான் இந்த வழக்கு லைம் லைட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த வழக்கில் நீதி கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. நன்றி.